ஆனால் இப்போ தாவேகா முதற்கொண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. புஷி ஆனந்த் அவர்கள்லாம் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி திமுக, அதாவது பாஜக வந்து எப்பவுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எகென்ஸ்டாகவே பண்ணிட்டு இருக்கிறதே சொல்கிறாரு சார். கண்டிப்பாக நீங்கள் அதில் தாவேகா புஷி ஆனந்திட்ட இதில் என்ன இந்த சட்டத்தில் என்ன தவறாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ப்ரெஸ். அது தவறு தான் சார். என்ன சட்டம்லாம் சொல்ல மாட்டாங்க, தவறு தான். இது எப்படி நகைச்சுவையாக இருக்கா இல்லையா? நகைச்சுவையாக இருக்கா? உங்ககிட்ட இது என்ன சட்டம், இந்த சட்டத்தில் என்ன தவறு இருக்குன்னு கேட்டால் இது தவறு, இது தவறு, இது தவறு, இதை தான் சொல்லிட்டே இருக்காரு. என்ன தவறுன்னு சொல்லணும்னா தெரியல. அதாவது இந்த மாதிரி முட்டாள்கள், உண்மையில சொல்றேன், இந்த மாதிரி முட்டாள்கள் கூத்தாடிகளை நீ வந்து உன்னோட சினிமாவில் போய் விசிலடி கொண்டாடு, அதோட முடிச்சுட்டு வெளில வா. உன்னை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவன் சொல்றாரு பாருங்க, 8 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. வர்க் போனா என்ன, 1913 வரைக்கும் வரைக்கும் எவ்வளவு நிலம் இருந்துச்சு, 2013 2023 மட்டும் 21 லட்சம் ஏக்கர் வந்திருக்கு. மொத்தம் ஒரு தனியார் அமைப்பிட்ட 39 லட்சம் ஏக்கர் வந்திருக்கு. எப்படி ஒரு தனியார் அமைப்பிட்ட 39 லட்சம் ஏக்கர் போக முடியும்? உங்ககிட்ட 3 சென்ட் நிலம் இல்லடா வீடு கட்டுறதுக்கு, நீ ரோடா பட்டாவை தூக்கிட்டு தெரியலடா. உனக்கு ஒரு அமைப்பு கிட்ட 39 லட்சம் ஏக்கர் இருக்குடா, எப்படிடா போச்சு? இந்த வகுப்பு போர்டு எப்படா கிளைம் பண்ணா? அப்போ ஏன் உன்னால 3 சென்ட் இடம் வாங்க முடியல? அப்போ நீ திரும்பவும் விசில் அடிச்சுட்டு 100 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு போய் என் தளபதினு விசில் அடிச்சுட்டு அந்த சட்டத்தை பற்றி என்னன்னே தெரியாத ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு திரும்ப அவன் நீ தலைவனாக்கி திரும்ப 50 வருஷத்துக்கு நீ பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்க போறியா? தானே நீ யோசிக்கணும். நீ யோசிக்க வேணாமா? நீ படிக்கிற, உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்காம திரும்ப 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 புஷி ஆனந்த் பின்னாடி போய் நிற்கிற இளைஞர்கள் கொடுத்த பார்த்தா அசிங்கமா இருக்கு. நானும் ஒரு இளைஞர் தான். ஏன்னா நம்ம தலைவர் யாரு, எப்படி சொல்றாங்க, என்ன பண்றாங்க? நீங்க திமுகவோட மிகப்பெரிய ஆபத்து டிவிக்கேங்க. நான் தெளிவா சொல்றேன், திமுகவோட மிகப்பெரிய ஆபத்து டிவிகே. திமுகவாது எப்படி அரசியல் பண்ணணும், என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு போகணும் பேசிக்காக தெரியும். விஜய்க்கு புஷி ஆனந்துக்கெல்லாம் ஒரு பேசிக்கே தெரியாதுங்க. பேசிக்கே தெரியாம அரசியல் பண்றாங்க. ஒரு கேள்வி கேட்கறான், இந்த சட்டத்தை பத்தி என்னன்னே தெரியாம சட்டத்தை பத்தி போராட்டாங்க. கேவலமா இல்ல? கூத்தாடிகள் பண்ற கூத்து கிடையாதா இது?